உண்மையிலேயே ஒரு ஒரு காலம் இருந்துச்சு. இந்த சஹாபாக்களுடைய இஃப்தார்கள் வந்து எப்படி இருந்திருக்கும் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சு கொள்வது இந்த செய்தி போதுமானது. ஒரு காலம் இருந்துச்சு, நோன்பு திறத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக தானே சட்டம் இறங்கிச்சு. நோன்பு உரிய டைமில் திறக்கவில்லை என்றால், நோன்பு வந்து மகரிபுடைய சரியான வக்து வருது, அந்த டைமில் திறக்கலைண்டா அதுக்கப்புறம் அவங்க என்ன செய்கிறது இல்லை, நோன்பு திறப்பது இல்லை. அந்த வளம் அவங்கள்ட்ட அதுக்கு தொடர்ந்து என்ன செய்கிறது, அப்படியே கண்டினியூ பண்ணி நேராக அடுத்த நாள் மகரிபுக்கு தான் என்ன செய்யணும், நோன்பு திறக்கணும்னு சட்டம் இருந்துச்சு. இப்படி ஒரு இஃப்தார் இருந்துக்குமாப்ப, நோன்பு திறக்கிற டைமுக்கு நடக்கலைண்டா அடுத்த நாள் மகரிப் என்று சொன்னால் நம்ம நோன்பு திறந்து முடிகிறது இஷாவுக்கு தானே. நம்ம ஆரம்பித்தா இஷாவுக்கு தான் நோன்பு திறந்து என்ன செய்யறது முடியுது. அங்கேக்கு வக்து முடிஞ்சா, அந்த நோன்பு திறக்கிற டைம் முடிஞ்சா அவங்க அடுத்த நாள் தான் என்ன செய்வாங்க, நோன்பு திறப்பாங்கட்டு. பிறகு தடையாக என்ன செஞ்சுட்டு அது தடை செய்யப்பட்டு நீங்கள் லேட் ஆகினாலும் என்ன நோன்பு திறந்து கொள்ளலாம் என்ற சப்ஜெக்ட் வந்துச்சு. ஆனாலும் சில சஹாபாக்கள் வந்து ரசூல்லாங்க விசால் செய்வாங்க. விசால்ன்னு சொன்னால் நோன்பு திறக்காமல் அடுத்த நாள் சகர் செய்யாமல் அதுக்கு அடுத்த நாள் இஃப்தார் வரும் வரைக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருப்பாங்க. அந்த மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு இருப்பார்கள். சஹாபாக்களும் சிலர் என்ன செஞ்சாங்க, நாங்களும் அப்படி செய்வோம்னு செஞ்சாங்க. இப்போ ரசூலுல்லாஹ் சொன்னால் இப்படி செய்ய வேண்டாம், இப்படி செய்ய வேண்டாம். அல்லாஹு தாலா அவன் புறத்துலேருந்து எனக்கு உண்ண தருகிறான், எனக்கு குடிக்க தருகிறான், அப்படின்னா எனக்கு பலத்தை அல்லாஹ் என்ன செய்கிறான், தாரான்னு சொன்னாங்க. அப்போ சஹாபாக்கள் விடலை. ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்கன்னா 3ஆம் நாள் கண்டினியூ பண்ணாங்க. 2வது நாள் மகரிபில் இஃப்தார் செய்யாமல் 3வது நாள் என்ன செஞ்சாங்க, கண்டினியூ பண்ணோடனே அவங்களால என்ன செய்ய முடியலை, அது செய்ய முடியாமல் போச்சு. அப்போ சொல்கிறாங்க, நான் வந்து என்ன அது வேண்டாம் என்று சொன்னேன், அதை நீங்கள் என்ன செஞ்சுருங்க, அதை விட்டு விடுங்கள், அல்லாஹ் என்ன செய்கிறான் எனக்கு உண்ணவும் குடிக்கவும் தந்து கொண்டிருக்கிறான்னு சொன்னாங்க. இதுதான் சஹாபாக்களோட இஃப்தார் சம்பவங்கள். சஹாபாக்களுடைய இஃப்தார் சம்பவங்கள் என்று இருக்கிறேன். எந்த அளவுக்குண்டா, அந்த ஒரு மனைவி கணவன் வந்து வீட்டில் வராரு, அவங்க தூங்கிடுறாங்க, அவங்களுக்கு இஃப்தார் தேடி வெளியே போகிறாங்க. இஃப்தார் தேடி வெளியே போகிறாங்க, நோன்பு திறக்கிறதுக்கு ஏதாவது எடுக்கிறதுக்காக வேண்டி வெளியே போகிறார்கள். இப்படித்தான் அவர்களுடைய உணவு வளமை என்ன செஞ்சது இருந்தது. அப்போ நம்ம இதில் ஒரு 3-4 செய்தியை புரிஞ்சுக்கொள்ளணும். ரமலான் வந்து எங்களுக்கு ஏன் இந்த மாதிரியான ஒரு பெரிய ப்ரிப்பேரேஷனுக்கு நம்ம போகிறோம்னு சொன்னால், அதிகமானவர்கள்ட்ட சுன்னத்து நோம்புடைய வளமை இல்லை. அதான் காரணம். அதிகமானவர்களிடத்துல சுன்னத்து நோம்பு வளமையுண்டு இல்லை. அப்போ திடீர்னு எப்படி பசிக்கணும்னு சொன்னோன்னே என்னது தெரியாது. ஒரு வருஷமாக இருந்தது மறந்துடுறது தானே. எல்லா பெருநாள் தொழுகைக்கும் எத்தனையா தக்பீர்னு எண்ணி பார்க்குறோமா இல்லையா, எத்தனை தக்பீர்னு 8 அல்ஹம்துலில்லாஹ் எனக்கு ஞாபகம் வைக்கின்னு அவர் சொன்ன போது தான் என்ன செய்யுது ஞாபகம் வருது. ஒவ்வொரு பெருநாள் தொழுகைக்கும் 8 தக்பீர் 5 தக்பீர்னு எப்படி நம்ம ரிப்பீட் பண்ணி ஞாபகப்படுத்தி கொள்கிறோமோ, ஒவ்வொரு முறை ஜனாசா தொழுகையில் இருந்தால் ஒரு சின்ன டவுட் ஒன்று வரது இல்லையா, முதலாவது செலவாத்தா 2வது பாத்தியாவான்னு இப்படி அல்லது எப்படி கன்ஃபியூஷன் வந்துருந்தானே. இந்த மாதிரி ஒரு குழப்பம் வர மாதிரி இந்த ரமலானில் இந்த ஒரு குழப்பம் என்ன செய்யுது, நிறைய பேருக்கு அப்படி இருந்து கொண்டே இருக்கிறது. என்ன, சுன்னத்து நோம்புடைய வளமை இல்லாததுனால, சுன்னத்து நோம்புடைய அந்த வளமை இல்லாததுனால ரமலான் வந்தோடனே அப்படி ஆகிறது. உண்மையிலேயே சுன்னத்து நோம்புடைய வளமைகள் திங்கள் வியாழன் அல்லது மாதத்துக்கு 3 நாட்கள் அல்லது மாதத்துக்கு 3 நாட்கள் அல்லது இந்த ஷாபான் நெருங்கிச்சே இதில் ஒரு 5-6 நாட்களாவது நோன்பு எங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த தர்த்தீப் என்ன செய்யும், விளங்கி இருக்கும். வளமையாக சுன்னத்து நோம்பு பிடிக்கிறவங்கள்ட்ட பாருங்கள், இது ஒரு பெரிய ஒரு விஷயமா இருந்திக்காது அவங்களுக்கு. இந்த ரமலானில் என்ன செய்ய மாட்டாங்க, பெரிய ஒரு இதாக மாற்ற மாட்டாங்க. அதை அப்படி சிம்பிளாக நீங்கள் சாப்பாடை வச்சுக்கோங்க. எவ்வளோ சொன்னாலும் நம்ம மாற மாட்டோம்னு இருக்காமல் சாப்பாடு விஷயத்தில் ஒரு முடிவு செய்யுங்க. என்னென்னா இவ்வளவு தான், இதுக்கு மேலே நான் என்ன செய்வதில்லை, வருவது இல்லை. நம்ம வீட்டில் இஃப்தாருக்கு வாரவங்களுக்கு அடுத்த முறை யோசிக்கிற மாதிரி வைங்க. இல்லைங்களா, கொஞ்சம் இஃப்தாரை வைங்க, நோன்பு திறங்க, நோன்பு திறந்துற கூலியா, அதுக்கப்புறம் அவங்களும் என்ன செய்ய மாட்டாங்க, ஓகே நம்ம இதுக்கண்டே ரமலானில் தெரிஞ்சுட்டிக்கிற தொழிலை விட்டுறணும் சரியா, அதை அப்படின்ற ஒரு முடிவுக்கு அவங்க என்ன செய்வார்கள், வருவார்கள். பள்ளிகளில் இஃப்தார் செய்கிறாங்க. என்னது இஃப்தார் செய்கிறாங்க, அதிகமாக இல்லாதவர்களுக்கு கஷ்டப்பட்டவர்களுக்கு இஃப்தார் செய்வதை விட எப்படி இஃப்தார் செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால் டாம்பிகத்தை காட்டுற அளவுக்கு. எந்த அளவுக்கு அவன் அதை பர்கர் கொடுத்தானா நம்ம கேஎஃப்சி கொடுப்போம் இஃப்தாருக்கு சரியா, அது ஃபோட்டோவில் அடிச்சு இப்படி ஒரு போட்டி உணர்வில் நிறைய என்ன செய்கிறாங்க. இப்போ உணவு விஷயம்தான் அப்படியே நிறைய பரவி இருப்பதை பார்க்கிறோம். அதான் ஒரு சகோதரர் நம்ம கொள்கைக்கு வெளியுள்ள ஒரு சகோதரர் சொல்கிறாரு, முஸ்லீம்கள் 30 நாள் எப்படி பசியில் இருக்கிறாங்க அப்படின்றது அவன் ஆச்சரியமாக பார்க்குறான். ஆனால் நம்மளோட சகரையும் இஃப்தாரையும் பார்த்தாண்டா அவனுக்கு ஆச்சரியம் நீங்கிடும், அவனுக்கு ஆச்சரியம் என்ன செஞ்சிடும் போயிடும். இதுதான் ரகசியம். இதான் என்ன ரகசியம், வளமையான நாட்களை விட இவர்கள் சேர்த்து 4 நேரம் ஒரே 2 டைமில் என்ன செஞ்சிடறாங்க, முடித்து விடுகிறார்கள் என்றது அவன் என்ன செய்வான், காணுவான். அப்போ இந்த பண்பை இந்த சிந்தனை போக்க நம்ம முதலாவது விட்டுவிட வேண்டும். அப்போது நம்ம சுன்னத்தான நோம்போடைய பழக்கங்கள் உருவாக்கினால் அப்போ நம்ம அதை அன்றாடம் இப்படி செய்யலாமல் போயிடும். நோம்பலாக சின்ன சின்ன உணவுகளுக்கு நம்ம என்ன செய்வோம், பழகுவோம். அது ஒரு சப்ஜெக்ட். 2வது, வீட்டில் நம்மளுடைய சஹரு என்ற பகுதியையும் இஃப்தார் என்ற பகுதியையும் நம்ம மிகவுமே குறைத்து செய்கிறதுக்கு பழக்கணும். 3வது, பெண்களுக்கு அதில் நிறைய என்ன செய்யணும்,
ஃப்ரீடம் கொடுக்கணும். நீங்கள் என்ன முடிவெடுக்கிறீங்க அதை சாதாரணமாக என்ன செஞ்சுருங்க. அந்த சக நேரங்களெல்லாம் அடிக்கடி இந்த சாப்பாட்டு உணர்வோடையே நம்ம இருக்கக்கூடிய அம்சத்தை என்ன செய்யக்கூடாது, நம்ம செய்யக்கூடாது என்ற அடிப்படையில் நம்ம என்ன செய்ய வேண்டும், நடந்து கொள்ள வேண்டும். 4வது என்ன அப்படின்னு சொன்னால், இந்த சிந்தனை பகல் முழுதும் பசியிலே இருக்கிறோம் அப்படி என்ற சிந்தனை எனது பிள்ளை. ஒரு காலத்தில் சொல்லி வச்சாங்க, ஏழைகளுடைய பசியை உணரத்தான் என்ன ரமலான். அது முதலாவது பிழையானது. ஏன்னா ஏழையும் சேர்ந்து தான் நோன்பு பிடிக்கிறான். ஏற்கனவே உணர்ந்தவன் அந்த அவன் பிடிக்கணும். சரியா? ஏழையும் சேர்ந்தா என்ன செய்யறா, நோன்பு பிடிக்கிறது. திரும்ப சஹாபாக்கள் ஏற்கனவே பசியை உணர்ந்தவங்க தான் என்ன ரமதான்லேயும் நோன்பு பிடிச்சது. அதுக்காக அல்ல என்ன நோன்பு என்றது. ஆனால் உண்மையிலே உணர்றமான்னு கேட்டால் உணராத லெவலில் தான் எங்களுடைய சப்ஜெக்ட் என்ன செய்கிறது, இருந்து கொண்டு இருக்கிறது. இது முதலாவது நம்முடைய சிந்தனைக்கு என்ன செய்ய வேண்டும், வர வேண்டும். அடுத்தது இந்த உணவுல என்ன மிக பிரதானம்டா, வீண் விரயம். அவ்வளவுக்கு அவ்வளவு வீண் விரயம் செய்யப்படுகின்ற ஒரு மாதம். அதுவும் அரபு நாடுகளில் அந்த அதாவது அந்த 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 செயல்பாட்டுடைய போக்கு அதிகமாகவே என்ன செய்யுது இருக்குது. அப்போ இந்த வீண் விரயம் அப்படி என்று சொல்கிறது அல்லாஹு தாலா உணவும் குடிக்கிறதோடையும் சேர்த்து சொன்னது. குலு வஷ்ரபு வலா துஸ்ரிபு, நீங்கள் உண்ணுங்கள் பருகுங்கள், வீண் விரயம் என்ன செய்ய வேண்டாம், எல்லை மீறி என்ன செய்ய வேண்டாம், போக வேண்டாம் அப்படி என்று சொல்லப்பட்ட ஒரு அம்சம். எனவே இதில் நம்ம மிக கவனமாக இருக்க வேண்டும். குறிப்பாக இப்போ நம்ம அதாவது முஸ்லீம் சமுதாயம் உலகளாவிய ரீதியாக சிறுபான்மையாக அல்லது தவறான ஆட்சியாளருக்கு கீழே இருக்கக்கூடியவர்கள் கொடுமையிலும் கஷ்டத்திலும் என்ன இருக்கக்கூடிய ஒரு நிலைமை நம்ம பார்க்குறோம். குறிப்பாக என்ன பலஸ்தீன் நம்ம அண்மையில் பார்த்து கொண்டிருக்க, உணவுக்கும் குடிப்பதற்கும் எந்த வழிகளும் இல்லாமல் அந்த கொடூரத்துக்கு மொழி இல்லை வணங்கிட்டா, அந்த அளவுக்கான ஒரு இது நடந்து கொண்டிருக்கிற நேரம். நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்கக்கூடிய யாராவது அதை ஃபீல் பண்ணி ஹராமையாவை தவிர்த்து கொள்கிறோமா? ஒரு வீண் விரயத்தை தவிர்த்து கொள்வோம். அவங்க உணவே இல்லாமல் இருக்கிறாங்க, நான் உண்ணுறேன், அதனால் வீண் விரயத்தை என்ன செய்வோம், நான் தவிர்த்து கொள்வோம். நான் குடிக்கக்கூடிய விஷயங்கள் அநியாயத்தை என்ன செய்வோம், தவிர்த்து கொள்வோம். ஆடம்பரத்தை நம்ம என்ன செய்வோம், தவிர்த்து கொள்வோம். அவர்களுக்கு அதாவது கடமைகளை செய்வதற்கான எந்த வாய்ப்பும் இல்லாத, நன்மைகளை செய்வதற்கான எந்த வாய்ப்பும் இல்லாத சூழ்நிலையிலும் செய்கிறாங்க. நான் பாவத்தை என்ன செய்கிறேன், என்ற வசதிகளை வைத்து செய்து கொண்டிருக்கேன், அதை தவிர்த்து கொள்வோம் என்றதாவது நம்முடைய செயல்பாட்டில் நன்றியாக என்ன செய்யும், அது அல்லாஹ்வுக்கு ஒரு நன்றியாக அமையும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உறங்குகிற நேரத்தில் கேட்ட துஆ என்ன, அல்ஹம்துலில்லாஹில்லதி அத்அமனா வ ஸகானா வ கஃபானா வ ஆவானா ஃபகம் மிம்மன் லா காஃபிய லஹு வலா முவி. அதில் என்ன சொல்கிறாங்க, அல்ஹம்துலில்லாஹில்லதி அத்அமனா, எங்களுக்கு உணவளித்த, வ ஸகானா, எங்களுக்கு குடிக்க தந்த, அல்ஹம்துலில்லாஹி அத்அமனா வ ஸகானா வ கஃபானா, எங்களுக்கு போதுமான வாழ்க்கை தந்த, வ ஆவானா, எனக்கு புகலிடம், நான் தங்குறதுக்கு புகலிடம் தந்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் என்று சொல்லிட்டு எத்தனையோ பேர் புகலிடம் இல்லாமல், போதுமான வாழ்க்கை இல்லாமல் இந்த உலகத்திலே இருந்து கொண்டிருக்கிறார்கள். இது நம்ம இன்றைக்கு நடக்கக்கூடிய அந்த நாடுகளுடைய கொடுமைகள், அந்த பலஸ்தீன மக்களுடைய கஷ்டங்களுக்கு நம்ம உணர்ந்து கேட்க வேண்டிய துஆல உண்டா இல்லையா? அது தூங்குற நேரத்தில் அது அப்படி சொல்லுதா இல்லையா அந்த துஆ? அல்ஹம்துலில்லாஹில்லதி அத்அமனா வ ஸகானா வ கஃபானா வ ஆவானா ஃபகம் மிம்மன் லா காஃபிய லஹு வலா முவி. புகலிடம் இல்லாமலும், புகலிடம் கொடுப்பதற்கு யார் இல்லாமலும், அதுபோல என்ன போதுமான வாழ்க்கை கொடுப்பதற்கு யாரும் இல்லாத இந்த உலகத்தில் என்ன செய்கிறாங்க, இருந்து கொண்டிருக்கிறார்கள். அதை விட அல்லாஹ் எனக்கு இந்த நாளை என்ன செஞ்சிட்டான், எனக்கு தந்து விட்டான். இது யாருக்கு சொல்லலாம்? வீண் விரயம் இல்லாமல், அநியாயம் பண்ணாமல், அதாவது முறையாக நடந்த மக்கள் தான் என்ன செய்யலாம், இதை சொல்லலாம். எனவே மிக பிரதானமாக இந்த ரமதானில் உங்களோட வணக்க வழிபாடு, நீங்கள் பேத்து மகரிப் தொழுதுட்டு, அதான் மகரிப் தொழணும். எப்படி தொழணும் அப்படின்னு சொன்னால், உங்களுக்கு இந்த ஏப்பம் என்ன செய்யக்கூடாது, போய்கிட்டே இருக்கக்கூடாது. நோயாளியாக இருந்தாலே தவிர, வணங்கிட்டா கேஸ்ட்ரிக் இருந்தால் ஒன்றும் செய்யலாது. அது அல்லாமல் இயற்கையாக இருக்கக்கூடிய ஒரு மனிதர் அங்கே போயிட்டு என்ன நிற்க முடியாத, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெங்காய நாட்டுறதுக்கு பள்ளிக்கு வரமாட்டாங்க. இது இருக்கிற புட்பூண்டு நாத்தமெல்லாம் என்ன செய்ய அந்த நேரத்தில் அடிக்கும். ரமலானில் நீங்கள் முன்சப்பில் அப்படி நின்றீங்கன்னா எல்லாம் அதே தான் லிஸ்ட்டில் போய் கண்டிக்கும். தொலைவே இல்லாத அளவுக்கு இருக்கும். காரணம் அவ்வளோ சாப்பாடு உள்ளுக்கு என்ன செஞ்சிக்கும், இறங்கி இருக்கும். அப்படி நம்ம மகரிபில் நிற்கிறோமா? இல்லை. அப்போது அது அல்லாமல் இஷாவுடைய நேரம், அந்த நேரத்தில் தராவிகளை எங்களுக்கு என்ன செய்யலாமே, நிற்க இல்லாமல் இருக்குது. ஓதுறதெல்லாம் மந்தமாக இருக்குது. இங்கே ஏசி வேறு இருக்குமா, எல்லாம் சேர்ந்து ஒரு மந்த நிலையில் என்ன செய்கிறோம், தராவிக என்ன செய்கிறோம், தொழுகிறோம். அந்த உணர்வுடைய அம்சம் அப்படியே என்ன செஞ்சிருது, அடிபட்டு போகக்கூடிய ஒரு நிலைமை நம்ம என்ன செய்கிறோம், பார்க்குறோம். அப்போது இந்த பகுதிகளை உணவில் நீங்கள் இபாதத்துடைய விஷயத்தில் நல்ல உற்சாகத்தை உணரணுமாக இருந்தால் இதை நீங்கள் தவிர்த்தே ஆகும். இதை தவிர்க்காமல் இருந்தால் உங்களுக்கு உடல் சோர்வு வந்தே ஆகும். உடல் சோர்வு என்ன செய்யும், வந்தே ஆகும். அந்த மாதிரியான ஒரு நிலைக்கு உங்களோட உள்ளம் என்ன செய்யும், உங்களை தள்ளும். அதனால் இந்த பகுதியில் மிகப்பெரிய கவனம் எடுக்க வேண்டும்.